எல்லாமே வந்து தளபதி 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 தான். தளபதி இல்லைன்னா இந்த இடத்துல நாங்கள் யாருமே கிடையாது. இது வந்து அரசியலை பற்றி இங்கே பேசுகிற விஷயம் கிடையாது. பொதுவான ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது அந்த இடத்துல அரசியல் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து தேட்டரில் போய் கை தட்டிட்டு தளபதியை வந்து ரசிக்கிற ஆள் கிடையாது. பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு உதவினா போய் நின்று செய்கிற ஒரு தளபதியோட ரசிகர். தளபதி ரசிகர் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அங்கெல்லாம் நம்மளோட பொன் விழா வந்து மிக சிறப்பாக நடக்குது. இல்லை அவர் இப்போதான் 20 வயசு அப்படிங்கிற மாதிரி தான் அது எல்லாருக்குமே அதுதானே தோணும், உங்களுக்கும் அப்படிதானே தோணும். கால்ஸா சொல்லுவாங்களே இப்போ வாழ்த்து மட்டும்தான் போடுறாரு தளபதி, என்ன பண்றாரு களத்துல இறங்க மாட்டாரு அப்படின்லாம் சொல்றாங்களே ஜென்ரலா, அதுங்களா அவங்கெல்லாம் பேசினா தானே அந்த வீடியோ இன்னும் 4 பேர் நாம பார்க்க முடியும். ஜென்ரல் மீட்டு தான் வந்து இப்போ பப்ளிக் மீட்டா இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்துட போகுது. ஓகே ஓகே, ஒரு மாநாடு வருதுன்றீங்க. வணக்கம்ண்ணா, அண்ணனோட பேர்ல இந்த மாதிரி ஒரு நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்றீங்கன்னா? மறக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா ஜூன் 22 தளபதி அவர்களின் 50வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை புறநகர் மாவட்டம் பள்ளிக்கரணை பகுதி மற்றும் பள்ளிக்கரணை பகுதி இளைஞரணி சார்பாக இலவச கண் சிகிச்சை முகாம் மற்றும் அறுவை சிகிச்சை முகாம் வந்து நடைபெற்று வருகிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் இந்த வெள்ளம் வர இந்த பகுதியில் வந்து மிகப்பெரிய வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்டது. அந்த பாதிப்பில் முதல் முறையாக தளபதியோட தமிழக வெற்றி கழகம் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபாய் செலவில் வந்து இந்த பகுதி மக்களுக்கோசம் இந்த சைமன் மற்ற நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து உதவி பண்ணாங்க. இந்த நேரத்தில் அந்த நேரத்துக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா கஷ்டப்படுற டைமில் போய் உதவி பண்ணுறதா ஒரு பெரிய உதவின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து நடந்தது. அப்போது அதே பகுதியில் இப்போ அந்த மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் கண்ணெலாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது, கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால கொஞ்சம் அறுவை சிகிச்சை முகாம் பண்ணலாம், கண் சிகிச்சை முகாம் பண்ணாங்க, மூக்கு கண்ணாடி கொடுக்கலான்ற ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. தளபதியோட பிறந்தநாளை முன்னிட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் தொடங்கியிருக்கோம். இது முடிஞ்சு அடுத்தடுத்த ஊர் நிகழ்ச்சி இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நிகழ்ச்சி இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குன்றத்தூர்ல 2 பேருக்கு ஆட்டோ தரோம். ஓகே, 2 பேர் சொந்தமாக ஆட்டோ வாங்கி தரோம். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுதான் எல்லாமே வந்து தளபதி 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 தான். தளபதி இல்லைன்னா இந்த இடத்துல நாங்கள் யாருமே கிடையாது. தளபதியால் கிடைச்ச இந்த ஒரு விஷயம் தான். அண்ணனோட பேருக்காக இவ்வளவு பேர் சேர்ந்து நிற்கிறாங்கண்ணா, அவங்கள பார்த்து எப்படி நினைக்கிறீங்க? ஒரு பில்லர்ஸா நிற்கிறாங்க, சொன்ன உடனே வந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி. இல்லை எப்பயுமே தளபதினாவே ஒரு பவர் இருக்கும்ல, அந்த பவர் தான் இங்கே இவ்வளோ நிற்கிறது. நாங்கள் வந்து தேட்டரில் போய் கை தட்டிட்டு தளபதியை வந்து ரசிக்கிற ஆள் கிடையாது. பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு உதவினா போய் நின்று செய்கிற ஒரு தளபதியோட ரசிகர். அதனால வந்து எப்பயுமே இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் எங்களுக்கு வந்து ஒரு இப்போ எங்களை தளபதி இந்த வழி நடத்தல, கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக எங்களை வழி நடத்துறாரு. அதனால வந்து எங்களுக்கு இது ஒரு இன்னும் ஊக்கமுத்து நாங்கள் பண்ணிட்டே இருக்கிறது தோணுது எங்களுக்கு. ஓகே, அந்த பொலிட்டிக்கல் என்ட்ரி சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 3வது சக்தியா உருவாகும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிட்டு இருக்காங்க டாக்ஸ்லாம். எப்படி நான் சாத்தியமா இருக்குமா 2026ல? இல்லை இப்போ நம்ம இது வந்து அரசியலை பற்றி இங்கே பேசுகிற விஷயம் கிடையாது. பொதுவான ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது அந்த இடத்துல அரசியல் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்போ இதுக்கும் அதுக்கு அரசியல் சம்மந்தம் இல்லை. நம்ம வந்து தளபதியோட பிறந்தநாளை முன்னிட்டு இந்த விஷயத்த பண்றோம். இதுல வந்து பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, தென் மாவட்டத்தில் பார்த்தா லட்சக்கணக்கில் வந்து 32 லட்சம் 30 லட்சம் 15 லட்சம் செலவுல நலத்திட்ட உதவி எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால எங்களோட தமிழக வெற்றி பொதுச் செயலாளர் முசியானந்த் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த நற்பணிகள்லாம் செஞ்சுட்டு வர்றாரு, தினந்தோறும் பேட்டி கொடுத்துட்டே வர்றாரு. அதனால அதுக்கெல்லாம் அரசியலான பத்திலாம் பொதுச் செயலாளர் சொல்லுவாங்க. நம்ம இந்த பணிகளை தொடருவோமே. ஓகே, வேற ஏதாவது பிளான்ஸ் இருக்கானா இது மாதிரி? இப்போ நீங்க கண்ணு அந்த அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் வேற ஏதாவது பிளான்ஸ் இருக்கு? அதான் இன்னைக்கு ஒரு 10 நிகழ்ச்சி இருக்கு. குன்றத்தூர் ஆலந்தூர்ல நடக்குது. அது ஜூன் 22 வந்து நீலாங்கரையில வந்து மிகப்பெரிய ஒரு 5 லட்ச ரூபாய் செலவுல நலத்திட்ட உதவி ஒன்று பண்றோம். 14வது வருஷமா பண்றோம் நாங்க சுகன்யா திருமண்டபத்துல. ஓகே, அங்க வாங்க, நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். அண்ணன் பாத்தீங்களா லாஸ்டா எப்ப நான் பாத்தீங்க? நீங்க ஏதாச்சும் சந்திச்சதுல வந்து ஏதாவது பேசுனீங்க அவர்கிட்ட இந்த பர்த்டே ரிகார்டிங் ஏதாச்சும்? அண்ணனை வந்து லாஸ்ட் டைம் இந்த கட்சி ஆரம்பிக்க சொல்ல நாங்கள் பார்த்துருக்கோம். ஓகே ஓகே ஓகே. அண்ட் வேற ஏதாவது ஸ்பெஷல்னா? அதுக்கப்புறம் தளபதி தான் பர்த்டே 50வது பிறந்த நாள். என்ன மாதிரிலாம் இருக்கும்? ஏதாவது 50 கிலோ கேக்லாம் சொல்றாங்க அப்படியா? அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி அங்க இருக்க ஸ்பெஷல்ஸ் எல்லாம் எல்லாமே நடக்குது. எல்லா தமிழ்நாடு முழுவதும் வந்து தளபதி ரசிகர் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அங்கெல்லாம் 50வது பொன் விழா வந்து மிக சிறப்பா நடக்குது. இது பொதுவாக அவரோட பார்வைக்கு போகுமா இல்ல நீங்களே இனிஷியேட் பண்றதானா? இது இந்த நிகழ்ச்சி இப்ப பண்ண அடுத்த செகண்ட்ல உங்க சேனல்லே வந்தா அதை நாங்க உடனே அனுப்பிச்சு விட்டுருவோம். தளபதி பார்த்து குட் சூப்பர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தலைவர் தான் எங்களோட தலைவர். ஓகே, அது அவர் சொல்றது இல்ல, நம்ம பசங்க எல்லாம் கூப்பிட்டு சேர்த்து வச்சு பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்ல மாட்டாரா? இல்ல அவரோட இனிஷியேட்டிவ் இல்லாம எதுவும் பண்ண முடியாது. அவரோட சொல்லு இல்லாம எதுவும் பண்ண முடியாது. எதுவா இருந்தாலும் அவரோட சொல்லுக்கு நாங்க பண்ணிட்டு வரோம். அதுல இது ஒரு நிகழ்வு தான். சூப்பரா. தளபதிக்கு 50 வயசு மாதிரி தெரியல, ஆனா நம்பர் மட்டும் தான் ஏறிட்டு இருக்கு. இல்ல அவர் இப்பதான் 20 வயசு அப்படிங்கிற மாதிரி தான் அது எல்லாருக்குமே அதுதானே தோணும், உங்களுக்கும் அப்படிதானே தோணும்.
அதுதான் அவர் எப்பவுமே வந்து நீடூடி வாழணும். 50ங்கிறதெல்லாம் வந்து ஒரு சின்ன நம்பர் அவருக்கு. அதெல்லாம் ஒரு நம்பர்ஸ் எல்லாம் அவருக்கு கணக்கே கிடையாது. இன்னும் பல்லாண்டு வருஷம் வாழ்வாரு. இந்த மாதிரி நிறைய நலத்திட்ட உதவி அவர் பேரில் நாங்களும் செய்ய தான் போறோம். அவரும் இன்னும் செய்வாரு. அவரும் கூடி சீக்கிரத்துல செய்வாரு. ஓகே. அண்ட் பொதுவா இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகள்லாம் செய்யும்போது அவர்கிட்ட இருந்து ஃபண்ட் வருமானா நீங்களே போடுறதானா? இல்ல அப்படி கிடையாது. இப்போ நலத்திட்ட உதவிகள் செய்யும்போது நாங்க அப்போ எங்களால முடிஞ்சதை நாங்க எல்லாருமே பசங்க கலெக்ட் பண்ணி நாங்க செய்வோம். அப்ப தளபதி கொடுப்பாரு, கொடுக்க மாட்டாருலாம் கிடையாது. நாங்க அவரை கேட்கறது இல்ல. ஓகே ஓகே. அவர் எதிர்பார்க்கல. நாங்க வந்துட்டு இது நாமளா வந்து அவருக்காக நாங்க வந்துட்டு இது இன்னும் களத்துல இறங்கி நிறைய மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கறது தான் எங்களோட. அவர் கேட்டா கொடுத்துருவாரு, அது அடுத்த விஷயம். ஆனா நாங்க கேட்க விருப்பப்படல. இருக்கட்டும், அது நாங்க வந்துட்டு எங்களால முடிஞ்ச உதவிகளை சின்ன சின்ன உதவிகள் அந்த மாதிரி செஞ்சாதானே அப்புறம் நாங்க வந்து இன்னும் செய்ய முடியும். ஃபியூச்சர்ல செய்வோம். ஓகே. அந்த ட்ரால்ஸ்க்கு என்ன நீங்க ரிப்ளை பண்ணலாம்னு இருக்கீங்க? ட்ரால்ஸ்ல சொல்லுவாங்களே இப்ப வாழ்த்து மட்டும் தான் போடுறாரு தளபதி, என்ன பண்றாரு களத்துல இறங்க மாட்டாரு அப்படின்லாம் சொல்றாங்களே ஜென்ரலா, அதுங்களா? அது அதான் இக்னோர் நெகட்டிவிட்டி. அவங்க அவர் சொல்ற மாதிரி பேசிட்டே போட்டோம். அது அவங்க எல்லாம் பேசினாதானே அந்த வீடியோ இன்னும் 4 பேர் நாங்க பார்க்க முடியும். அதுவே நல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நினைச்சுக்க வேண்டியது அவ்வளவுதான். பட் அவங்க பண்றது பண்ணிட்டு போட்டோம் ப்ரோ. அதெல்லாம் பத்தி கவலையே படக்கூடாது. அவரு வாழ்த்து சொல்லாமலாம் கிடையாது. எல்லாருக்கும் எல்லா இதுலயும் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எத்தனை வாழ்த்து எத்தனை டைம்ல எந்தெந்த டைம்ல யார் யாருக்கு சொல்லியிருக்கான்ற மொத்த விவரமும் அதுல இருக்கு. இதை போய் நீங்க அவருக்கு பண்ணலையா, அவன் பாத்துருக்க மாட்டான். சொல்றவன் அதை பாத்துருக்க மாட்டான். போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை கமெண்ட் பண்ணானுங்க அப்படின்னு கரெக்டா. பட் அவங்க விஷயத்த பண்றோம், நம்ம விஷயத்த பண்றோம். ஓகே. வேற என்னென்ன ஸ்பெஷல்லாம் பிளான் பண்ணிருக்கீங்க? அந்த படம் ரீலீஸ் அப்ப ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி? நம்ம படம் ரிலீஸ் அவரு என்ன சொல்றது, நான் ஒரு படம் ரீரிலீஸ் படத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டத்தை நீங்க உச்சமா நீங்க பாத்திருப்பீங்க. அதை நாங்க சொல்லி கில்லி ரீரிலீஸ்க்கு நாங்க இதை பண்ணோம். இப்ப அடுத்தது போக்கிரி ரீரிலீஸ் வருது. இதுக்கெல்லாம் நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கோம். அந்தந்த இடங்கள்ல அந்தந்த நலத்திட்ட உதவிகளை செய்யறதுக்கு பிளான் பண்ணிருக்கோம். அண்ட் மோரார்லெஸ் லைக் நாங்கள் தேட்டரில் வந்துட்டு ரீரிலீஸ் பண்ணுவோம். அந்த தேட்டருக்காரங்களுக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு எங்களால் செய்ய முடிஞ்சதை தான் நாங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேண்ணா. ஸோ அவங்க பேர் அவங்க இதை மட்டும் அப்படி சொல்லிடலாம். இவர் சூர்யா. சூர்யா. ஓகே. பள்ளிக்கரணை தான் இருக்கும். அங்கே தான் மண்டபம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பகுதியில் இருக்கேன். பகுதியில் வந்து துணை செயலாளராக இருக்கேன். அப்போதுலேருந்தே நாங்கள் வந்து நிறைய நலத்திட்ட உதவி வந்து செஞ்சுட்டு தான் இருக்கோம். எங்கள் ஏரியாலும் சரி நிறைய இடத்துல பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்கள் ஏரியாலையும் பண்ணுறோம். நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க தளபதி அவருடைய பேரில். ஆமாம், அவரோட பேரில் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னமும் மேலும் பண்ணுவோம். ஓகே. அது பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே ப்ரோ. என் பேர் சாகுல். எல்லாத்தையுமே கூட இருந்திருக்கோம். தளபதி பேர் சொல்லி எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். பண்ணாமல் எதுவுமே இல்லை. எல்லாம் தளபதியாக தான் பண்ணுறோமே. இல்லை இன்னொன்று இப்போ போயிட்டு இருக்கலண்ணா, பேர் சொல்லக்கூடாது தளபதி பேருடையவரே அப்படின்லாம் சொல்லி அந்த ஒரு மீம்லாம் வந்துட்டு இருக்குல்லண்ணா, அதில் என்ன சொல்றீங்க? இப்போ நம்ம வந்துட்டு பொதுவாகவே அப்பா அம்மா வந்து நம்ம எப்படி கூப்பிடுவோம்? அம்மா அப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவோம். பேரை சொல்லி எங்கேயாவது கூப்பிடுவோம்? இல்ல இல்ல. அந்த மாதிரி நாங்களாம் வந்து அவர் ஒரு கூட பிறந்த அண்ணனா பாக்குறோம். ஓகே. அவர் எங்களுக்கு கூட பிறந்த ஒரு எங்க குடும்பத்துல ஒருத்தரா ஒரு உடன்பிறப்பா பாத்துட்டு இருக்கிறோம். அப்ப அவரை நாங்க எப்படி கூப்பிட முடியும்? அப்படி நீ எல்லாமே உரிமையா நீங்க கூப்பிடுறது கூப்பிடலாம். எங்க உரிமை நாங்க அவரை தளபதியும் கூப்பிடுறது எங்களோட உரிமை. அதாவது நாங்க அது ஆசைப்படுறோம். புரியுது. எங்களோட ஆசை அது வந்து யாரு இதை சொல்லாத அதை சொல்லாதுங்கிற யாரு ஏதோ சொல்லிட்டு போட்டோம் ப்ரோ. அதெல்லாம் நமக்கு கவலையே இல்லை. நம்ம தளபதி தான், அவ்வளவுதான். அவர் பேரை சொல்லி கூப்பிடும் போது எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். இப்ப நம்ம அப்பா அம்மா பேரை சொல்லி கூப்பிடும்போது எப்படி இருக்கோ அதே ஃபீலிங் தான், அவ்வளவுதான். வேற ஒன்று. இப்போ அவருடைய இடத்துல ஏதாவது மீட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கானா? ஏதாச்சும் அவருடைய பர்த்டே டைம்ஸ்ல ஒரு ஜென்ரல் மீட் வைப்பாங்கல்ல, தலைவர் பகுதி தலைவர் இருக்கவங்க அப்படி ஏதாச்சும்? இப்போ ஜென்ரல் மீட் தான் வந்து இப்போ பப்ளிக் மீட்டா இன்னும் கூடிய சீக்கிரத்துல வந்துட போகுது. ஓகே ஓகே. ஒரு மாநாடு வருதுன்றீங்க. அதாவது வரும், அறிக்கை வரும், அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மீட் வரும்போது இப்போ நெக்ஸ்ட் மீட்டுக்குலாம் இல்ல எனக்கு என்னன்னா முன்னாடியே உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா வந்துருமா நியூஸஸ்லாம் நாங்க பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் சொல்லுவாங்களா? இல்ல அந்த மாதிரிலாம் எங்களுக்கு வராது. எதுவா இருந்தாலும் எங்க பொதுச் செயலாளர் வந்து எங்களுக்கு அறிவிப்பாரு. அவருக்கு வந்து தளபதி வந்து சொல்றது மட்டும்தான் வரும். ஸோ தளபதி என்ன சொல்றாரோ அதை எங்க பொதுச் செயலாளர் கேட்பாரு. அவரு சொல்றதை தான் நாங்க எல்லாரும் கேட்போம். எங்க மாவட்ட தலைவர் வந்து அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு சொல்லுவாரு. எல்லாருக்குமே வந்து படிப்படியா அந்த மேனேஜ்மெண்ட் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பக்காவா இருக்கும். யாருக்கும் அந்த எக்ஸ்க்ளூசிவா வந்துட்டு நியூஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் யாருக்குமே கிடையாது. வணக்கம்ண்ணா.
வணக்கம். உங்க பேருண்ணா? கிஷோர் குமார்ண்ணா. ஓகே. தளபதி அவரோட 50வது பிறந்தநாள் முன்னிட்டு உங்களுக்கு ஒரு ஆட்டோ கிடைச்சிருக்கு. இங்க இருக்க பசங்களாம் சேர்ந்து காசு போட்டு பண்ணியிருக்காங்க. இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. நான் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் வந்து வேலைக்கு போகாமல் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ப்ராப்ளத்தினால நான் கொஞ்சம் வீட்டில் இருந்தேன். ஓகே. எனக்கு இந்த உதவி கொடுத்த தமிழக வெற்றி கழகத்துக்கு நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன். இது மேலும் வந்து கூட இருந்த அவங்க இளைஞர் மக்களுக்கும் நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன். இதனால் எனக்கு வந்து ஃப்யூச்சரில் நான் வந்து நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக வருவேன்றது தமிழக வெற்றி சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எப்படின்னா உங்களை தேடி வந்தாங்க? அதாவது நீங்க உங்களுக்கு கஷ்டப்படுறீங்க, உடம்பு சரியாமல் இருந்தீங்க அப்படின்றது எப்படி தெரிய வந்தது உங்களுக்கு? இது வந்து எனக்கு அக்கம் பக்கம் எங்கள் தெருவில் இருக்க பசங்க தான் எனக்கு வந்து நான் ஒரு ஹெல்ப் மைண்டாக கேட்டேன். இந்த மாதிரி எனக்கு வந்து வெயிட் பொருள்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாதுனால நான் ஹெல்ப் மைண்டாக கேட்டேன். இந்த மாதிரி தமிழக வெற்றி சார்பாக வந்து தளபதி பிறந்தநாளை முன்னிட்டு ஆட்டோ வாங்க திட்டம் வந்துருக்குன்னாங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டேன். சரி, தமிழக வெற்றி கழக சார்பாக அவங்க வந்து எனக்கு ஆட்டோ எடுத்து கொடுத்து என் வாழ்வாதாரத்தை மேலும் உயர்த்திருக்காங்க. இதனால மேலும் வந்து நான் வந்து நல்லா இருந்தா தமிழக வெற்றி சார்பாக நானும் வந்து அடுத்த நலத்திட்டம் பண்ணும்போது என்னோட உதவி என்ன பண்ண முடியுமோ என்னோட சார்பாக நான் வந்து தமிழக வெற்றி சார்பாக குழுவுக்கு நான் பரிசளிப்பேன். ஓகே. எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க ஆட்டோ ரொம்ப ஹாப்பியா பண்றேன். ரொம்ப ஹாப்பியா இருக்குது. இனிமே ஃபேமிலிக்கு நீங்க வந்து ஏதாவது சப்போர்ட் பண்ணலாம். இந்த ஃபேமிலிக்கு வந்து நான் கொஞ்சம் பூஸ்ட் கொடுத்த மாதிரி இந்த வண்டி எனக்கு பூஸ்ட் எவ்வளவு கொடுத்ததோ இந்த வண்டியால நானும் கொஞ்சம் ஃபேமிலியா பூஸ்ட் கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுத்துருவேன். மேலும் வந்து நான் மேலும் வளர்றதுக்கு தமிழக வெற்றி சார்பாக நான் நன்றி தெரிவிச்சு. சூப்பர்லாம். தேங்க்யூ. வணக்கம் பிரதர். புதுசாக ஆட்டோ இருக்கு, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா எப்படி பிரதர் ஆட்டோ உங்களுக்கு எப்படி எதுக்காக கொடுத்தாங்க உங்களுக்கு சூஸ் பண்ணி? இதுக்கு முன்னாடி நான் வாடகை ஆட்டோ ஓட்டியிருந்தேன். வாடகை ஆட்டோ. ஓகே. ஆமாம், அதனால பசங்கள்லாம் சேர்ந்து அந்த தமிழக வெற்றி கழகம் எடுத்து தரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ரொம்ப கஷ்டப்படுறோன்றதுனால நான் கேட்டேன். அவங்களும் சரி எடுத்து தரேன்னு சொன்னாங்க. சரி, ஓகே. அப்படிதான் சொந்த ஆட்டோ ஆயிடுச்சு. சொந்த ஆட்டோ ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முன்னாடி எவ்வளவு இதாயிடுச்சு? அதுக்கு வாடகை இருக்குமா? வாடகை அது வந்து ஒரு நாளைக்கு 350 ரூபா வாடகை. ஓகே. ஓட்டுறது வாடகை எல்லாம் அது கொடுக்கறது ஒண்ணுமே நிக்காது. இப்ப சொந்த ஆட்டோன்னும் போது கொஞ்சம் சந்தோஷம் ஓவரா அந்த மாதிரி இருக்கு. ஓகே. இப்போ இந்த தமிழக வெற்றி கழகம் அந்த டீம் சார்பாக தான் பண்ணியிருக்காங்க. தளபதி சார்பா எல்லாம் கும்பலா இருந்து இது பண்ணி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு முன்னாடி தெரிய வந்துச்சா இல்ல அவங்களே சர்ப்ரைஸா பண்ணாங்க? இல்ல, சர்ப்ரைஸா அவங்க சொன்னதுதான். அதுக்கு முன்னாடி சொல்லி அதுக்கப்புறம் பண்ணி இது வருதுடா ஆட்டோ, இந்த மாதிரி உனக்கும் நீ கஷ்டப்படுறதுனால நான் எடுத்து தரோம், நீ வச்சு டியூ கட்டி நீ பாத்துக்கோ அப்படின்னு.